இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிச் கண்டோனில் தங்க விற்பனை நிகழ்வுகளில் மோசடி, மூவர் மீது நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தில் துப்பாக்கி வாங்கும் மக்கள் அதிகரிப்பு, அதிகாரிகள் கவலை இல்லை. சுவிட்சர்லாந்தில் புதிய மோசடி, சூப்பர் மார்க்கெட் பாயிண்ட்ஸ் பெயரில் மக்களை ஏமாற்றும் சதி. பெர்ன் கண்டோனில் ஆன்லைன் போலீஸ் சேவை தொடக்கம், மக்கள் நேரடியாக நிலையத்துக்கு செல்ல தேவையில்லை. சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முன்னிலை, இருப்பினும் பணம் இன்னும் முக்கியம். சுவிட்சர்லாந்தில் பொது இடங்களில் பட்டாசு வெடிப்புக்கு தற்காலிக தடை. ஜெனிவாவில் கைதி தப்பியோட்டம், ஆம்புலன்ஸில் இருந்து குதித்து தப்பினார். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து கட்டணம் உயர்வு அதிகரிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக துப்பாக்கி வாங்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. SRF பொதுமக்கள் ஒளிபரப்பு கழகம் மேற்கொண்ட ஆய்வின்படி 2025 ஆண்டில் துப்பாக்கி பெற அனுமதி வழங்கும் எண்ணிக்கை 10 முதல் 30% வரை உயர்ந்துள்ளது. ஆனால் இந்த உயர்வு குறித்து அதிகாரிகள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய நிலை இல்லை என்று தெரிவித்துள்ளனர். கரின் கேஸ் அப்ரோச்சி, கான்ஃபரன்ஸ் ஆஃப் கண்டோனல் டைரக்டர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் போலீஸ் தலைவர், உலகளாவிய நிலைமையில் நிலவும் நிச்சயமின்மை இந்த அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என விளக்கினார். அவரின் கருத்தின்படி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது மாத்திரமே முக்கியமல்ல, அந்த அனுமதிகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன மற்றும் அந்த ஆயுதங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் முக்கியமானது. இதன் மூலம் பாதுகாப்பு நிலைமை பாதிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க முடியும் என்றும் கூறினார். மேலும் சுவிட்சர்லாந்தில் துப்பாக்கி தொடர்பான சட்டங்கள் மிகவும் கடுமையாகவும் முறையாகவும் அமல்படுத்தப்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றார். சுவிட்சர்லாந்து பாரம்பரியமாக வேட்டை மற்றும் ராணுவ பயிற்சி கலாச்சாரத்தோடு தொடர்புடைய நாடாக இருந்தாலும் ஆயுதங்களின் பயன்படுத்தல் மற்றும் பதிவு தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இந்நிலையில் துப்பாக்கி வாங்கும் எண்ணிக்கை உயர்ந்தாலும் சட்டத்தின் கீழ் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் இடம்பெறுவதால் பாதுகாப்பு நிலைமை நிலைத்துள்ளதாக அதிகாரிகள் நம்பிக்கையை வெளியிட்டனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோன் பகுதியில் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் தங்கம் வாங்கும் அல்லது விற்பனை செய்யும் நிகழ்வுகளில் கண்காணிப்பு மேற்கொண்ட போலீசார் 2 பேரை கைது செய்ததோடு மேலும் ஒருவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தனர். டியூபென்டோஃப் நகரில் மார்ச் 25 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் இடம்பெற்ற தங்கம் வாங்கும் நிகழ்வுகளில் கண்டோன்ஸ் போலீசாரை சூரிச் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இந்த சோதனைகளின் போது பல சட்டவிரோத செயல்கள் கண்டறியப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2 கைதாகினர். அதன் பிறகு மேற்கொள்ளப்பட்ட வீட்டு சோதனைகளில் ஆயிரக்கணக்கான யூரோ மற்றும் சுவிஸ் பிராங்குகள் மேலும் நகைகள் மற்றும் நாணயங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தங்கம் வாங்கும் போது மோசடி மற்றும் அதிக விலை சுரண்டல் செய்ததாக சந்தேகப்படும் 25 மற்றும் 26 வயதான 2 ஜெர்மன் நாட்டு ஆண்கள் கைதாகி அரச வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவர்களுக்கு தேவையான மதிப்புமிக்க உலோக கட்டுப்பாட்டு அதிகார அனுமதி இல்லை என்பதோடு மதிப்புமிக்க உலோக கட்டுப்பாட்டு அதிகார சட்டப்படி கடைபிடிக்க வேண்டிய பதிவேடு மற்றும் ஆவண பராமரிப்பு விதிகளையும் பின்பற்றவில்லை என தெரிய வந்தது. இதனுடன் தொடர்பாக அஃபோல் டெர்னாம் ஆல்பீஸ் பகுதியில் மார்ச் 26 அன்று இடம்பெற்ற மற்றொரு தங்கம் வாங்கும் நிகழ்விலும் போலீசார் மற்றும் கண்டோனல் அளவைத்துறை அதிகாரிகள் இணைந்து சோதனை நடத்தினர். அங்கு 29 வயதான ஜெர்மன் நாட்டு நபர் ஒருவரும் சட்டவிரோதமாக தங்கம் வாங்கியதாக கண்டறியப்பட்டது. அந்த நபருக்கு மதிப்புமிக்க உலோக கட்டுப்பாட்டு அதிகார அனுமதி இல்லை என்பதோடு ரசீதுகள் வழங்குதல் உள்ளிட்ட ஆவண பராமரிப்பு விதிகளையும் மீறினார். மேலும் அவரிடம் செல்லுபடியாகும் வேலை அனுமதியும் இல்லாததோடு வணிக நடவடிக்கைகள் குறித்து சரியான கணக்கு பதிவு மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் அதிகாரிகள் கண்டறிந்தனர். சம்பவ இடத்திலேயே போலீசார் சுமார் 80 கிராம் தங்கமும் ஆயிரக்கணக்கான பணத்தையும் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து அந்த நிகழ்வு உடனடியாக நிறுத்தப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தங்கம் வாங்கும் நிகழ்வுகள் சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற மோசடி மற்றும் அனுமதியற்ற வணிக செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அதிகாரிகள் கடுமையான கண்காணிப்புகளை மேற்கொள்கின்றனர். பொதுமக்கள் தங்களது நகைகளை விற்கும் முன் உரிய அனுமதி பெற்ற வணிகர்களை தேர்வு செய்வதும் சரியான ரசீது மற்றும் ஆவணங்களை பெறுவதும் மிக அவசியம் என அதிகாரிகள் மீண்டும் எச்சரித்தனர். சுவிட்சர்லாந்தில் இணைய வழி மோசடிகள் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் தற்போது சூப்பர் மார்க்கெட் லாயல்டி பாயிண்ட்ஸ் தொடர்பாக புதிய மோசடி ஒன்று வெளிச்சத்துக்கு வந்தது. குறிப்பாக கோப் நிறுவனத்தின் சூப்பர் கார்டு மற்றும் மெக்ரோஸ் நிறுவனத்தின் குமுலூஸ் பாயிண்ட்ஸை குறிவைத்து இந்த மோசடி இடம்பெறுவதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். பெடரல் ஆபீஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி தெரிவித்ததன்படி பலர் தங்களுக்கு வந்ததாக கூறப்படும் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்திகளில் உங்கள் பாயிண்ட்ஸ் விரைவில் காலாவதியாகும் என எச்சரிக்கை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த செய்திகளில் சைக்கிள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற பரிசுகளை உடனடியாக பெற இந்த பாயிண்ட்ஸை
பயன்படுத்துமாறு தூண்டப்படுகிறது. இந்த செய்திகள் மிகவும் நம்பகமாக தோன்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் செய்தியின் இறுதியில் பயனாளர்களிடம் கிரெடிட் கார்டு விவரங்களை வழங்குமாறு கேட்கப்படுவது முக்கிய எச்சரிக்கை அறிகுறியாகும். இந்த மோசடி குறித்து பெடரல் ஆபீஸ் ஃபார் சைபர் செக்யூரிட்டி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற தகவல்களை நம்பாமல் இருக்கவும் எந்த ஒரு தனிப்பட்ட வங்கி அல்லது கார்டு தகவல்களையும் பகிர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கோப் மற்றும் மெக்ரோஸ் நிறுவனங்களும் தங்களது லாயல்டி பாயிண்ட்ஸ் எந்த நேரத்திலும் காலாவதி ஆகாது என தெளிவுபடுத்தியுள்ளன. சுவிட்சர்லாந்தில் அண்மைய காலமாக இணையவழி மோசடிகள் அதிகரிக்கின்றன. பல்வேறு முறைகளை பயன்படுத்தி மக்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டு பணத்தை பறிக்கும் இந்த குற்ற செயல்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வு குறைவாக இருக்கும் போது அதிகம் வெற்றி பெறுகின்றன. எனவே சந்தேகமான செய்திகளை எப்போதும் கவனமாக அணுகுவது மிக முக்கியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்து எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் ஒரு உணவுப் பொருள் கடத்தல் முயற்சியை தடுத்து நிறுத்தினர். அறிவிக்காமல் உணவுப் பொருட்களை நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்த முறை பெரிய அளவில் பக்லாவா கடத்த முயன்ற நபர் பிடிபட்டார். சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்தபடி திங்கட்கிழமை ஒரு துருக்கி நாட்டைச் சேர்ந்த நபர் சுவிஸ் பதிவு இலக்கமுள்ள காரில் ஜெர்மனியில் இருந்து சுமார் 270 கிலோ பக்லாவை அறிவிக்காமல் கொண்டுவர முயன்ற வேளை எல்லையில் தடுக்கப்பட்டார். அவர் இந்த அளவிலான இனிப்பு உணவை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக கொண்டு வந்ததாக கூறியிருந்தாலும் அதிகாரிகள் இதை விதிமுறை மீறல் என கருதி நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவம் தனிப்பட்டதாக இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு டிசினோ கண்டோன் எல்லையில் ஒரு இத்தாலிய நபர் 66 பானட்டோன்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்த வேளை பிடிபட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் சுவிட்சர்லாந்து எல்லை கட்டுப்பாடுகள் எவ்வளவு கடுமையாக உள்ளன என்பதையும் உணவுப் பொருட்களுக்கு கூட அறிவிப்பு அவசியம் என்பதையும் நினைவூட்டுகின்றன. இந்த வழக்கில் குற்றம் செய்த நபருக்கு பல நூறு பிராங்கள் அபராதம் விதியானதோடு கூடுதலாக சுங்க வரியும் வசூலிக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்கள் குறித்து தெளிவான சுங்க விதிமுறைகள் இருக்கின்றன. குறிப்பாக அதிக அளவில் உணவுப் பொருட்கள் கொண்டு வரும் வேளை அவற்றை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்பது முக்கிய சட்டம். அதிகாரிகள் பொதுமக்களிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாவது வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை கொண்டு வரும் வேளை சுங்க விதிகளை பின்பற்றாமல் செயற்படின் அபராதங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தவிர்க்க முடியாது என்பதாகும். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோன் பகுதியில் போலீஸ் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் வரும் ஏப்ரல் 2026 தொடக்கத்தில் ஆன்லைன் போலீஸ் நிலையம் என்ற புதிய பைலட் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இந்த புதிய திட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் சாதாரண போலீஸ் தொடர்பான தேவைகளை நேரடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இணையத்தின் மூலம் முடிக்க முடியும். குறிப்பாக அடையாள ஆவணங்களை இழந்ததாக புகார் அளிப்பது போன்ற சேவைகள் இதுவரை நேரில் செல்ல வேண்டியிருந்த நிலையில் இப்போது ஆன்லைன் வழியாக எளிதாக செய்யும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை இ போலீஸ் எனப்படும் தேசிய டிஜிட்டல் தளத்தின் மூலம் வழங்கப்படும். இதன் மூலம் மக்கள் முன்பதிவு செய்து வீடியோ அழைப்பு வழியாக போலீசாரோடு தொடர்பு கொண்டு தகவல் கேட்டல், ஆவண இழப்பு புகார் அளித்தல் அல்லது எளிய வழக்குகளில் புகார் பதிவு செய்த போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம். இந்த பைலட் திட்டத்தின் முதல் கட்டத்தில் பெர்ன் கண்டோனில் பிரெஞ்சு மொழி பேசும் மக்களுக்கு இந்த சேவை வழங்கப்படுகிறது. ஆன்லைன் ஆலோசனைகளை நடத்தும் போலீசாரும் பிரெஞ்சு மொழியில் பேசக்கூடியவர்களாக இருப்பர். சேவையை பயன்படுத்த விரும்புபவர்கள் குறைந்தது 24 மணி நேரத்துக்கு முன்பே நேரம் பதிவு செய்ய வேண்டும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 2 வீடியோ ஆலோசனைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் மூத்தியர் பகுதி ஜூரா கண்டோனுடன் இணைந்த பின்னணியிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒரு வருட காலத்துக்கு சோதனை முறையில் செயற்படுத்தப்படும் இந்த சேவை அதன் பயன் மற்றும் செயற்திறன் மதிப்பீடு செய்யப்பட்ட பின் பெர்ன் கண்டோனின் முழு மக்களுக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும். சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் சேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் போலீஸ் சேவைகளும் அதே பாதையில் முன்னேறுவது மக்கள் நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்த முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தில் பணமில்லா பரிவர்த்தனைகள் அதிகரிக்கும் நிலையில் பாரம்பரிய பண பயன்பாடு இந்த மக்களின் வாழ்வில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. சுவிஸ் நேஷனல் பேங்க் வெளியிட்ட புதிய ஆய்வின்படி டெபிட் கார்டுகள் தற்போது அதிகம் பயன்படுத்தப்படும் கட்டண முறையாக தொடர்கின்றன. அதைத் தொடர்ந்து பணம் மற்றும் மொபைல் கட்டண செயலிகள் பயன்படுத்தப்படுகின்றன. டிஜிட்டல் கட்டண முறைகள் வேகமாக வளர்ந்தாலும் பெரும்பாலான மக்கள் சிறிய செலவுகளுக்கு பணத்தை பயன்படுத்த விரும்புகிறார்கள் என்று ஆய்வு காட்டுகிறது. குறிப்பாக தினசரி வாங்குதல்கள், சிறிய கடைகள் மற்றும் விரைவான பரிவர்த்தனைகளில் பணம் இன்னும் நம்பகமான முறையாக உள்ளது. இந்த ஆய்வில் தெரிய வருகையில் இளம் வயது
வயதினரும் அதிக வருமானம் பெறுபவர்களும் பணத்தை பயன்படுத்தும் அளவு குறைவாக உள்ளது. அவர்கள் அதிகமாக கார்டுகள் அல்லது மொபைல் செயலிகள் மூலம் பணம் செலுத்துகின்றனர். அதே நேரத்தில் மொபைல் கட்டண செயலிகள் பெரும்பாலும் ஆன்லைன் ஷாப்பிங்கிற்காகவே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய டிஜிட்டல் வளர்ச்சியின் போதும் பணத்தை முற்றிலும் நீக்க வேண்டும் என்ற கருத்துக்கு மிக குறைந்த ஆதரவே உள்ளது. சுமார் 2% பேர் மாத்திரமே பணமில்லா சமூகம் உருவாக்க வேண்டும் என்று ஆதரிக்கின்றனர். மொத்தத்தில் பார்க்கும் வேளை சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் கட்டண முறைகள் வேகமாக பரவி இருந்தாலும் பணம் இன்னும் மக்கள் நம்பிக்கை கொண்ட முக்கிய பரிவர்த்தனை முறையாக தொடர்கிறது என்பதை இந்த ஆய்வு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்து முழுவதும் ஏப்ரல் 1 முதல் பொதுமக்கள் அணுகக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்படுகிறது. இந்த முடிவானது நாட்டின் அனைத்து 26 கண்டோன்களும் இணைந்து பாதுகாப்பு கவலைகளை முன்னிட்டு எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக அண்மையில் கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்து குறிப்பிடப்படுகிறது. அந்த சம்பவம் பட்டாசு பயன்பாட்டின் அபாயங்களை மீண்டும் நினைவூட்டுகிறதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தேசிய அளவில் தீ பாதுகாப்பு விதிகளை முழுமையாக திருத்தும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. இதற்கான பொது கலந்தாய்வில் 11,000க்கும் மேற்பட்ட கருத்துகள் கிடைத்தன. அவை அனைத்தும் தற்போது ஆய்வு செய்யப்படுகின்றன. புதிய மற்றும் கடுமையான விதிமுறைகள் 2027 ஆண்டில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அதுவரை காத்திருக்காமல் உடனடியாக அபாயங்களை குறைப்பது அவசியம் என்பதால் இந்த இடைக்கால தீர்மானம் எடுக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் திருவிழாக்கள் மற்றும் புத்தாண்டு போன்ற நிகழ்ச்சிகளில் பட்டாசு வெடிப்பது ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் சமீபத்திய பாதுகாப்பு சவால்கள் மூலம் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் இந்த நடவடிக்கையானது எதிர்காலத்தில் மேலும் கடுமையான சட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் கைதி மாற்று நடவடிக்கையின் போது அதிர்ச்சியூட்டும் தப்பியோட்டம் ஒன்று இடம்பெற்றது. 20களில் இருக்கும் கைதி ஒருவர் நகர்ந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸில் இருந்து குதித்து தப்பிச் சென்றார். இந்த சம்பவம் திங்களன்று இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குறித்த கைது லா பிரெய்னாஸ் பிரிசன் சிறையிலிருந்து ஜெனிவா யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருந்த வேளை இந்த தப்பியோட்டம் நிகழ்ந்தது. சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை என தெரிவிக்கப்பட்டாலும் தப்பியோடிய நபர் வன்முறை தன்மை கொண்டவராக இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். அவர் இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பதால் போலீசார் தீவிர தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் கண்காணிப்பு அமைப்பு தனிப்பட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. கைதி எவ்வாறு பாதுகாப்பை மீறி தப்பினார் என்பது குறித்து முழுமையான விசாரணை தொடர்கிறது. மேலும் 2016 ஆண்டிலும் இதேபோன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்ததை அடுத்து கைதிகளை மாற்றும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த சமீபத்திய சம்பவம் சுவிட்சர்லாந்தில் கைதி மாற்று நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துகிறது. போலீசார் பொதுமக்களிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாவது சந்தேகத்துக்கிடமான நபரை கண்டால் உடனடியாக தகவல் வழங்குமாறு கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் 2026 டிசம்பர் முதல் பொது போக்குவரத்து கட்டணங்கள் சராசரியாக 3.9% வரை உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை அலையன்ஸ் சுவிஸ் பாஸ் எடுத்துள்ளது. நாட்டின் அனைத்து முக்கிய டிக்கெட்டுகள் மற்றும் அபார்ட்மெண்ட் சேவைகளும் இதனால் பாதிக்கப்படும். இந்த கட்டண உயர்வுக்கான காரணமாக பணவீக்கம், எரிசக்தி விலை அதிகரிப்பு, பணியாளர் மற்றும் பராமரிப்பு செலவுகள் உயர்வு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. அதேவேளை பொது போக்குவரத்துக்கான மக்களின் தேவையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சேவைகளை விரிவுபடுத்த கூடுதல் முதலீடுகள் அவசியமாகும். அனைத்து பயணிகளுக்கும் ஒரே அளவு உயர்வு இருக்காது. குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் பெரும்பாலும் மாற்றமின்றி இருக்கும். ஹெல்ப் டாக்ஸ் சந்தா 5 பிராங்குகள் வரை உயர்த்தப்பட உள்ளது. ஜெனரல் அபோன்மெண்ட் கட்டணம் அதிகமாக உயரக்கூடும். புதிய கட்டணங்கள் 2026 டிசம்பர் மாத அட்டவணை மாற்றத்தோடு அமலுக்கு வரும். அதே சமயம் பிராந்திய கட்டண அமைப்புகள் தங்களது கட்டணங்களை தனித்தனியாக தீர்மானிக்கும் எனவும் கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதர் மீது நடந்த கடுமையான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் நடந்தபோது 15 வயதாக இருந்த இளைஞர் தற்போது நீதிமன்றத்தை எதிர்கொள்ள உள்ளார். பிட்சர்ஸ் கேரிச் டேல்ஸ்டோஃப் தெரிவித்தபடி குற்றம் சாட்டப்பட்ட இளைஞருக்கு எதிராக பலமுறை கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் அவர் ஒரு யூத வழிபாட்டு மையத்துக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை கொல்ல முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்கு கூடுதலாக குற்றவியல் அமைப்புக்கு ஆதரவு வழங்கியது மற்றும் இனவரி அத்துடன் வெறுப்பை தூண்டும் வகையில் செயற்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்பட்டன. இதற்கு கூடுதலாக குற்றவியல் அமைப்புக்கு ஆதரவு வழங்கியது அத்துடன் இனவரி மற்றும் வெறுப்பை தூண்டும் வகையில் செயற்பட்டது போன்ற குற்றச்சாட்டுகளும் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. இந்த சம்பவம் 2024 மார்ச் 2 அன்று சூரிச் நகர பகுதியில் இடம்பெற்றது. அப்போது அந்த இளைஞர் பொதுவெளியில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதரை கத்தியால் தாக்கி உயிருக்கு ஆபத்தான காயங்களை விளைவித்துள்ளார். விசாரணைகளின் பிரகாரம் குறித்த இளைஞர் இணையத்தின் மூலம் தீவிரவாத சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டதாகவும் தன்னை இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்போடு தொடர்புபடுத்திக் கொண்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தில் தீவிரவாதம், இணையவழி தீவிரப்படுத்தல் மற்றும் மத அடிப்படையிலான தாக்குதல்கள் குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது. அதிகாரிகள் இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கென கண்காணிப்புகளை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றனர். இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.